அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு துறைகள்லையும் சீனா தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்படித்தான் சீனா தற்போது புதிய துறையில் நுழைந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஆதிக்கம் அழிய போகிறது அப்படின்னும் சீனா செய்த ஒரு தரமான சம்பவம் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஷாக்கை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல்வேறு துறைகள்லையும் சீனா தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் அப்படித்தான் சீனா தற்போது புதிய துறையில் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த துறையில் இதுவரைக்கும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் கேமை மொத்தமாக மாற்றி போடுவதாக சீனாவின் வருகை இருக்கிறதுங்க. இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த காலத்தில் சீனா பல்வேறு துறைகள்லையும் வேகமாக முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக உற்பத்தி துறையில் சீனா தான் உலகத்திற்கே முன்னோடியாக இருக்கு. உலகத்தின் உற்பத்தி தொழிற்சாலை என சொல்லும் அளவுக்கு சீனா பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்வதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் சீனா புதிதாக விமான உற்பத்தியில் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறது. சீனாவிலேயே தயாரிக்கப்பட்ட C19 அப்படின்ற பயணிகள் விமானம் துபாயில் நடந்த உலகின் மிகப்பெரிய விமான கண்காட்சியில் விமான சாகசங்களை நிகழ்த்தியது. இந்த C919 தயாரித்தது சீன அரசுக்கு சொந்தமான கோமெக் எனப்படும் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் சீனா அப்படின்னு ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். உலகின் மிகப்பெரிய விமான கண்காட்சியான துபாய் ஏர்ஷோவில் இந்த C919 காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன்னா விமானங்கள் அப்படிங்கிறது தயாரிக்க அவ்வளவு ஒன்றும் ஈஸியானது கிடையாது. ஒரு விமானத்தில் சிறியது முதல் பெரியது வரைக்கும் பல லட்சம் பாகங்கள் இருக்கு. அதை துல்லியமா அசெம்பிள் செய்ய வேண்டியது அவசியம். இது மிகவும் சிக்கலான மற்றும் கஷ்டமான வேலை அப்படிங்கிறதுனாலேயே பல நிறுவனங்களால இதை வெற்றிகரமாக செய்ய முடியறதில்லை. தற்போதைய சூழல்ல அமெரிக்காவின் போயிங் நிறுவனம், ஐரோப்பாவின் ஏர்பஸ் நிறுவனம் மட்டுமே விமானங்களை தயாரித்து வந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் சீனாவின் கோமெக் நிறுவனத்தின் வருகை பேசுபொருளாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. துபாய் ஏர்ஷோவின் நிலையான காட்சி பகுதியில் சீனா சதர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் C919 விமானமும் கோமெக் C99 பிசினஸ் ஜெட்டும் ஒன்றாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் சைனா சதர்ன் ஏர்லைன்ஸ் C919 விமானம் 3 வகுப்பு இருக்கையில் அமைப்பில் 164 இடங்களை கொண்டிருக்கிறது. இது 158 முதல் 192 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது. ஒரே முறை எரிபொருள் நிரப்பினா 5555 கிலோமீட்டர் வரை செல்ல முடியும். இதுவரைக்கும் 26 C919 விமானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் C909 பிசினஸ் ஜெட் என்பது சிறிய அதே நேரம் ஆடம்பர வசதிகளை கொண்ட விமானமாகும். இது 78 முதல் 97 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது. இதில் எரிபொருள் நிரப்பின ஒரே முறையில் 3700 கிலோமீட்டர் செல்லும். இதுவரை 150க்கும் மேற்பட்ட C909 பிசினஸ் ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றாலும் கூட விமானம் என்பது பலரது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதனால் உடனடியாக எந்த ஒரு முக்கிய விமான நிறுவனமும் கோமிற்கு ஆர்டர் கொடுக்காது. அவர்கள் குறைந்தபட்சம் சில ஆண்டுகள் சீனாவில் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத சர்வதேச நிறுவனங்கள் கவனிக்கும். அதன் பிறகே ஆர்டர்களை கொடுக்கும். இருந்த போதிலும் கோமெக் நிறுவனத்திற்கு இது முக்கியமான படியாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன், அதாவது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் கடந்த சில காலமாக பதற்றமான ஒரு உறவு நிலவி வந்துட்டுருக்குங்க. இதற்கிடையில் தங்களுடைய நாட்டில் இருந்த கிரிப்டோ மைனிங் மையத்தில் இருந்த அமெரிக்கா சுமார் 1.27 லட்சம் பிட்காயின்களை திருடி விட்டதாக சீனா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதன் இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூபாய் 116 லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி வந்துட்டுருக்கு. அதிலும் குறிப்பாக ட்ரம்ப் அதிபரான பிறகு இரு தரப்பிற்கும் இடையே மோதல் அதிகரித்திருந்தது. இரு நாடுகளும் மாறி மாறி வரி போட்டிருந்தாங்க. சீனாவும் ரேரர் எர்த் மெடல் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. இதனால் ஒருவித பதற்றம் ஏற்பட்டிருந்தது. கடந்த மாதம் தான் இந்த பதற்றம் ஓரளவுக்கு முடிஞ்சது. இரு நாட்டு அதிபர்களும் நேரில் சந்தித்து கொண்ட நிலையில வர்த்தக பதற்றம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இதற்கிடையில் அமெரிக்க அரசு மீது சீனா தற்போது பரபர குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்காங்க. அதாவது 2020 ஆண்டுல பார்த்தீங்கன்னா தங்களுடைய நாட்டில் இருந்த கிரிப்டோ மைனிங் மையத்தில் நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல் 13 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்பிருக்கக்கூடிய பிட்காயின் திருடப்பட்டதாகவும் இதற்கு பின்னணியில் அமெரிக்க அரசு இருக்கிறதாகவும் சீனா குற்றம் சாட்டியிருந்தாங்க. CVERC எனப்படக்கூடிய சீனாவின் தேசிய கம்ப்யூட்டர் வைரஸ் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் மையம் இது குறித்து விரிவான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அப்போ உலகின் மிகப்பெரிய கிரிப்டோ சுரங்க நிறுவனங்களில் ஒன்றான லூபியனிடமிருந்து 1,27,272 பிட்காயின்கள் திருடப்பட்ட நிலையில் அந்த சைபர் ஹேக்கிங் நிகழ்வுக்கு அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய மதிப்பில் இந்த பிட்காயின்களின் ஒட்டுமொத்த இந்திய மதிப்பு 116 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CVERCயின் அதிகாரப்பூர்வ விசாரணை கணக்கில் இது தொடர்பான புகார் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் இந்த சம்பவம் ஒரு சாதாரண சைபர் திருட்டு கும்பலின் வேலை இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான காரணத்தையும் அவர்கள் விளக்கியிருந்தாங்க. அதாவது ட்ரம்ப் முதல் முறை அதிபராக இருந்தபோது அவரது பதவிக்காலம் முடிவடைய சில காலம் இருந்தபோது அந்த சைபர் திருட்டு நடந்திருக்கிறது. இருப்பினும் அதன் பிறகு 4 ஆண்டுகளாக அந்த பிட்காயின் ஒரே வேலட்டில் வைக்கப்பட்டிருந்ததை CVERC சுட்டிக்காட்டியிருந்தாங்க. எப்போதும் படம் பார்க்க விரும்பும் ஹேக்கர்கள் உடனடியாக ஹேக் செய்த பணத்தை விற்றுவிடுவாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் சுமார் 4 ஆண்டுகள் அந்த பிட்காயின் அதே வேலட்டில் இருந்திருக்கிறது. இதை வைத்து பார்த்தா அது ஒரு ஹேக்கிங் அமைப்பால் திருடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு துல்லியமான நடவடிக்கை போலவே தெரியுது. மேலும் கடந்த அக்டோபர் மாதம் சென்ட்ரி என்ற கோடீஸ்வரருக்கு எதிராக அமெரிக்கா எடுத்த நடவடிக்கையும் சீனாவின் CVERC சுட்டிக்காட்டுறாங்க. சீனாவில் பிறந்த கம்போடிய கோடீஸ்வரரும் பிரின்ஸ் என்ற குழுமத்தின் தலைவருமான சென்ட்ரி மீது அமெரிக்க நீதித்துறை பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தது. அவர் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக சொல்லி வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. மேலும் அவரிடம் இருந்து 1,27,271 பிட்காயின்களை பறிமுதல் செய்ததாகவும் இது எந்த நாட்டிலும் இல்லாத மிகப்பெரிய பறிமுதல் அப்படின்னு அமெரிக்கா கூறியிருந்தது. சரியாக சீனா கிரிப்டோ மையத்தில் இருந்து எவ்வளவு பிட்காயின் திருடப்பட்டதோ அதே அளவு பிட்காயின் 4 ஆண்டுகள் கழித்து பறிமுதல் என சொல்லப்பட்டிருப்பதாக சீனா சொல்றாங்க. மேலும் இந்த பிட்காயின்களை எப்படி கைப்பற்றப்பட்டது என செந்தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டபோது அது குறித்த தகவல்களை அமெரிக்க நீதித்துறை பகிர்ந்து கொள்ள மறுத்துவிட்டது. இதையும் சீனா சுட்டிக்காட்டி இருக்கிறதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்திய முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் காலம் அப்படின்னே தான் இன்றைய காலகட்டத்தை சொல்லலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. தற்போது பார்த்தோம் அப்படின்னா பங்கு சந்தைகளில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது தற்போது இதன் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் அடுத்தடுத்து வெளியாகி இருக்கிறதும் அரசியல் வட்டாரத்தில் உலக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹேக் ஹசீனாவுக்கு ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. அதாவது வங்கதேசத்தின் உள்நாட்டு விவகாரம் அப்படின்னா சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க. வங்கதேசத்தில் கடந்த 2024 ஆண்டு மாணவர்கள் போராட்டத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக அப்போது பிரதமராக பதவி வகித்த ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் நவம்பர் 17 அன்று தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் முதல் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் என வங்கதேசத்தின் இடைக்கால அரசும் வலியுறுத்தி
வலியுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை வங்கதேசத்தின் உள்நாட்டு விவகாரம் என சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மாவை நிங் கூறியிருக்காரு. இது பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வங்கதேச மக்கள் அனைவரிடமும் நல்ல அண்டை நாடு மற்றும் நட்புறவு கொள்கையை சீனா கடைபிடித்திருக்காங்க. வங்கதேசம் விரைவில் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சியை அடையும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதோடு நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.